நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம் வந்துட்டோம், இந்த பூமிக்கு பிறந்துட்டோம். பிறந்த உடனே அழுதோம். வலியில் இல்லை, துன்பத்தில் இல்லை, அட்மாஸ்பியர் மாறதுனால இல்லை. நமக்கு அதான் மொழி. ஒரு குழந்தையோட மொழி என்னதான்? அழுகை தான். நான் வந்துட்டேன்னு சொல்லு. அழுதாலும் வாங்கி கொடுக்க மாட்டார் அப்பான்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த குழந்தைங்க அழுது இல்லை. அழுதாலும் அந்த அப்பா வாங்கி கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்ச அந்த குழந்தைலாம் வர்றது இல்லை. ஏன் அழுது இல்லை? அப்பா பாக்கெட்டில் துட்டு இல்லை. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, தேவைகளை கூட மறுத்துச்சு. நல்லா புரிஞ்சு வச்சிங்க, 2 தப்பு நடக்குது, 2மே நந்துன்னு வருது. தேவையை கூட என்ன பண்ணிடுது அந்த குழந்தை? நெக்லெக்ட் பண்ணிடுது. தேவை கூட வானான்னு நினைக்குது. ஏன்னா நம்ம தேவையை சந்திக்க முடியாதுன்னு நினைக்குது. எங்கேயே கற்றுக் கொடுத்துட்டாங்க? குழந்தையிலே கற்றுக் கொடுத்துட்டாங்க. அந்த தப்பும் நடந்துச்சு. நல்லா புரிஞ்சு வச்சுங்க, இந்த இடத்துல 2ம் நடக்குது. பாராட்டப்பட்டு ஆசைக்கு உந்தப்பட்டதும் நீ தான். தேவையை கூட சந்திக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்தது யார் தான்? உனக்கு உங்கள் அப்பா அம்மா தான். ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு முடியல, உனக்கு முடியல நீ நினச்சிக்கின. போட்டுப்பாரு, நல்லா சாப்பிடுவான். ஆசை கொத்துப்பாரு, ஆராய்ச்சி பண்ணுவான். பசி வந்துடின் கடவுள் மேலே உனக்கு பசி வரணையா? ஏதோ ஒன்று நம்மளை படைச்சிருக்கோம், ஏதோ ஒன்று நம்மளை நிர்வகிக்குது, ஏதோ ஒன்று நம்மளை ஆட்டி படைக்குது, ஏதோ ஒன்றுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியவங்களா இருக்கிறோம். எப்படா நீ உனக்கு என்ன வேணும்னு கேட்டியா? யாருக்கு என்ன வேணும்னு கேட்டியா? உனக்கு என்ன வேணும்னு கேட்டியா? நான் உனக்கு சொல்லித்தரேன், உன்னை பார்த்து நீ கேளு உனக்கு என்ன வேணும்ன்ட்டு. காணிமணி நின்று உன்னை திருத்தினியே, உனக்கு என்ன வேணும்னு கேட்டியா? எந்த சாமியார் நான் சொல்லி கொடுத்தானா? தேவையை சந்திக்கிற சூட்சுமை தான். உனக்கு என்ன வேணும் யாரை கேட்கணும்? உன்னை பார்த்து கேளு. நாங்கள் உங்கள் நெத்தியில் புள்ளி வைப்போம். நாங்கள் என்ன பண்ணுவோம்? உங்கள் நெத்தியில் புள்ளி வைப்போம். வந்தேன்னா 40 நாள் தான், தொடலாம் மாட்டோம். நோனோ காலை தூக்கி மேலே வைக்கிறது, கையை தூக்கி மேலே வைக்கிறது, இந்த கதையே கிடையாது. நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் செஞ்சால் உங்கள் நெத்தியில் புள்ளி வச்சுட்டு இருக்கோம். 3வது கண் விழிப்பு எல்லாருக்கும் சொந்தம். இங்கே வந்தா ஆன்மீகத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. கடவுளை தேவைன்னா உன்னை பார்த்து நீயே கேட்டு உனக்கு என்னன்னு தேவையை பார்த்து அதை சந்திக்கணும். அதான் உன்னுடைய தேவை. மற்றதெல்லாம் என்னதான்? போலி தான், மயக்கம்தான். உன்னை ஆசையிலே நிரப்பிட்டான். தேவை என்னன்னு உன்னை சந்திக்கூடாமல் பண்ணிட்டான். நீ ஆசைப்பட்டே சாவணும்னு முடிவு பண்ணிட்டான். வணக்கம். இன்னைக்கு தலைப்பு தேவை, ஆசை, வித்தியாசமும் தேவையை அடைவதும். தேவை, ஆசை, வித்தியாசமும் தேவையை அடைவதும். தேவையை அடைவது எப்படி? ஆசைக்கும் தேவைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம் வந்துட்டோம், இந்த பூமிக்கு பிறந்துட்டோம். பிறந்த உடனே அழுதோம். வலியில் இல்லை, துன்பத்தில் இல்லை, அட்மாஸ்பியர் மாறதுனால இல்லை. நமக்கு அதான் மொழி. ஒரு குழந்தையோட மொழி என்னதான்? அழுகை தான். நான் வந்துட்டேன்னு சொல்லு. அப்படி சொல்ல தெரியாது அதுக்கு. ஏன்னா சிவாஜி படம் பார்க்கல. ஏன்னா அது ப்ளஸ் அப்போ தான் இந்த ஊரில் சினிமா படலாங்குது, இதுதான் பஞ்சு டைலாக்கு, இப்படி தான் சொல்லணும்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. வந்துட்டேன். எந்த குழந்தையாக இருந்தாலும் அழும். எந்த குழந்தையாலும், ஹிந்தியில், தெலுங்கில், மலையாளத்தில், துளுவில், முஸ்லீம், இந்து, கிறிஸ்துவன், என்ன வேணா இருக்கட்டும், பிறந்தா அந்த குழந்தை என்ன பண்ணோம்? அழும். என்ன அர்த்தம்? ஐ ஆம் அலைவ். நான் வந்துட்டேன், நான் இருக்கிறேன், நான் ப்ரெசண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா அழுகையவே மொழியாக ஆக்கிக்கும். உனக்கு வந்தால் அழும், பசி எடுத்தா அழும், அம்மா தூரம் போயிட்டா அழும், தேவையானவங்க வந்தால் அழும், இன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் அழும், எல்லாத்துக்கும்.
அப்புறமா தூங்கும், நல்லா தூங்கினே இருக்கும், தூக்கத்தில் லேசாக புன்னகிக்கும். 2 தான் தெரியும். ஒன்று அழுகை, அடுத்தது லேசாக ஒரு புன்னகை. முதல்லையே ஒரு அழகாக சிரித்த ஒரு குழந்தைய ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறானுங்க. பிறந்த குழந்தைய ரொம்ப கம்பீரமாக அழகாக சிரிச்சதெல்லாம் சிலர் மட்டும் அது மாதிரி தெரியுது. சில விஷயம்லாம் சில குழந்தைங்களுக்கு தெரியுது. இப்போ கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா, நல்லா தூங்குச்சானா, ஓய்வாக இருந்தானா முகம் மறந்து ஒரு புன்னகை. அம்மா வந்துட்டாங்க, அப்போது ஓகே நம்ம அம்மா ஒரு மலர்ச்சி, அந்த முகத்தில் ஒரே மலர்ச்சி. கம்ஃபர்டபுளான ஆள் இல்லை, ஒன்றே ஒரு நச்சன்னு ஒரு சின்னதாக ஒரு சவுண்டு. இதுதான் குழந்தை. இப்போது இதுக்கு தேவை ஏற்படுது. இந்த குழந்தைக்கு பசி, அழுது. ஆசையில் அழுதா பசியில் அழுதா? பசியில் அழுது. அது ஆசையா தேவையா? தேவை அழுது. அப்போ அது என்ன பண்ணுது? தேவையை சாதிக்கிறதுக்கு மொழியை பயன்படுத்துது. அதுக்கு என்ன தெரியும்? அழுக தெரியும். தன் தேவையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு. இதனால் அடம் பிடிச்சா, தொடர்ந்து அழுதா, விடாத அழுதா கச்சிரும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டாங்க நம்ம அம்மா. ஏன்னா அழுதா தான் கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாவோ. என்ன பண்ணிட்டா? அழுதா தான் கொடுத்தா. அந்த புள்ள அடம் பிடிக்கிற கொஞ்சம் மாறிடுது. ஏன்? போராடினா தான் கிடைக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க. அழுத புள்ள தான் பால் குடிக்கும். இந்த குழந்தை கரெக்டாக எடுத்து போய் கொடுத்துட்றாங்க. புள்ள அமைக்கிறாங்க அந்த குழந்தைக்கு. நோ, அழுவே அழாது. அதுக்கான சந்தர்ப்பம் அதுக்கு இல்லவே இல்லை. ஸோ அழவிட்டு பால் கொடுன்னே சொல்லி கொடுத்தவங்களாம் கூட இருக்கிறாங்க. குழந்தை அழட்டும், அப்புறமா பால் கொடுன்னு சொல்கிறாங்க. ஒரு 10 வருஷமாக புள்ள பிறகுல அந்த அம்மாவுக்கு, அம்மா புள்ள பிறந்துச்சு, என்ன பண்ணுவாங்க? புள்ள பிறக்காமல் இந்த பிறந்த பிள்ளைங்கள்லாம் மருந்தாக இருக்கும். இந்த வருஷம் ஒரு குட்டி போடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அறிவாளிகளாக இருக்கும். ஏன் சொல்லுங்கள்? கிடையாது. போட்டி போட்டால் தான் கிடைக்கும். சுற்றி போட்டி போடாமல் என்ன செய்ய முடியும்? போராடணும். குழந்தையிலே அதுக்கு என்ன ஆயிடுச்சு? போராட்ட குணம் வந்துச்சு. போராடணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே போராடணுக்கும். பெருசாகவும் ஆகாது. சாதாரண விஷயத்தை கூட போராட்டமாக மாற்றிடும். அப்படி ஒரு தப்பு நடக்கும். இந்த பக்கம் மந்தமாகவும் ஆகிடும். அளவு பார்த்து செஞ்சுக்கணும். யார்? குழந்தைக்கு தெரியாது. இதெல்லாம் யாருக்கு தெரியணும்? நமக்கு தெரியணும். அப்போ தேவைகளை தேவையான அளவுக்கு தீர்த்து வைக்கணும். நாம் அது தேவையை புரிஞ்சு, தேவை இருக்குதோ இல்லையோ, 2 விதம் இருக்குது. இப்போது அம்மாவுக்கு பால் கொடுக்கணும் தேவை, பிள்ளைக்கு பசி எடுக்கலை. ஏன்னா பால் நிறைய சுரந்துச்சுன்னா கட்டிக்கும், குத்தி ஆகணும், போட்டு அமிக்கிடுவா. அந்த குழந்தை என்ன தான் ஆகிடும்? மந்தமாக தான் ஆகிடும். ஏன் இப்படியோ இருக்குது, அப்படியே இருக்குது. இது சாதாரணமாக தேவை அப்படின்னு ஒன்று. குழந்தைகளாக இருக்கிற வரைக்கும் நமக்கு வெறும் தேவைகளோட மட்டும்தான் வாழ்ந்தோம். குழந்தையாக இருக்கிற வரைக்கும் என்ன தான் பண்ணியிருந்தோம்? வெறும் தேவைகளை தான். மலம் போனோம், இன்கம்ஃபர்டபுளாக இருந்தது, அழுதோம், அம்மா வந்தாங்க, துடைச்சிட்டாங்க, சந்தோஷமாகிடுச்சு, அமைதியாக வந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். நிற்கணும்னு ஆசை இருந்தது, நிற்கணுன்றது நம்மளுடைய தேவை. உந்தணும்னு இருந்தது. கவுந்துக்கு முள்ள ஆயிரும், கவுந்துக்கு முள்ள வரும். அம்மா வந்து பார்க்குறாங்க, என்னடா கை சிக்கினது, கை மாட்டினது, எடுத்து விட்றாங்க. நம்ம கற்றுக்குறோம். ஓ, கையை இப்படி எடுத்துக்கணும், காலை இப்படி எடுத்துக்கணும். அப்போ தான் அப்படி தந்து தவந்தோம். நின்னோம், கை தட்டாங்க. நின்னோடனே நம்ம என்ன பண்ணாங்க? ஒரே சந்தோஷமாயிடுச்சு நமக்கு. நான்லாம் ஃபஸ்ட்டு ஒரு கல் தூக்கணுன்னே எனக்கு கை தட்டுறது இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. நான் ஒரு குட்டி பாப்பாவாக இருந்தேன். அப்போ வந்து எங்கள் ஆயா வெத்தலை பாக்கு கல், இடிக்கிற கல், அந்த இடிக்கிற கல்லை தூக்கிட்டேன். ஐயோ தூக்கிட்டோம், உடனே வந்து எல்லாம் வந்து பார்க்குறாங்க. எனக்கு ஒரே தூக்கி கையில் தூக்கி வச்சு இப்படி பார்த்து போட்ட மாதிரி. ஆனால் இதை எனக்கு அந்த என் நினைவில் இருக்குது, என் நினைவில் இருக்குது. நான் விசேஷம்னு சொல்ல வரல, உங்களுக்கு இதை விட கூட நினைவில் இருக்கலாம். சில பேருக்கு ஜென்ம நினைவெல்லாம் தாண்டியெல்லாம் நினைவு இருக்குது. போன ஜென்மத்தில் எல்லாம் முடியும், அது சாத்தியம், எல்லாருக்கும் முடியும். எல்லாருலையும் நினைவை திருப்பி என்ன பண்ண வரலாம்? கொண்டுன்னு வரலாம். ஏன்னா வாழ்ந்ததெல்லாம் நீங்கள் தான், போனதெல்லாம் நீங்கள் தான், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் நீங்கள் தான். தேன்னா அவங்களுக்குள்ள அது இருக்கத்தான் செய்யும். நல்லதுக்கு எடுத்துங்க, கெட்டதெல்லாம் விட்டுருங்கன்ட்டு நான். எதோ தப்பு செஞ்சீங்கன்னா அதை விட்டுருங்க, தப்பாக இருந்ததெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் எடுத்து விட்டு இப்போ என்ன பண்ணுங்க? சரியாயினே வாங்க. இப்போ வளர்ந்த உடனே நம்ம பாராட்டின உடனே இந்த மனம் பாராட்டு எதிர்பார்க்குது. என்ன பண்ணுது? பாராட்டுது. நிற்கிறது நடக்கிறது தேவையாக இருந்தது,
இப்போ பாராட்டுறதுக்காக நடக்குதுன்னு ஆயிடுச்சு. ஆசையாக மாறுது. ஆசைன்றது ஒன்று எப்போ உள்ளே போச்சுன்னே தெரியாதுன்னா இப்போ தான் உள்ளே போச்சு. எப்போ தான் பாராட்டுகளை வாங்கணும் பத்தியா, அப்படின்னா ஆயிடுச்சு. நிற்கிறது நடக்கிறது தேவையாக இருந்தது, இப்போ நிற்கிறது நடக்கிறது ஆசையாகவும் ஆயிடுச்சு. அப்போ தேவைக்கு நடந்தோம், ஆசைக்கும் நடந்தோம். நடக்கும்போதே 9 மாதம் குழந்தையா இருக்கும்போதே 2 செயலுக்காக நடந்தோம். ஒன்று அங்கே தூரத்தில் இருக்கிற பொருளை எடுக்கிறதுக்காக நடந்தோம். இன்னொன்று நம்மளை அம்மா அப்பாலாம் கவனிப்பாங்க, பேசுவாங்க, நம்மளை பார்த்து கை தட்டுவாங்க, சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க, சூப்பர்னுவாங்க. அம்மா வர அப்பப்போ கை கொடுத்து பாட்டு பண்ணு, அந்த பாட்டு இந்த பாட்டு, சின்ன சின்ன நடை நடந்து இல்லை பாட்டுங்கள்லாம் பாடி தட்டி இங்கே வா சொல்லுவாங்க. அப்போ அந்த பக்கம் இருந்து அம்மா இந்த பக்கம் இருந்து நம்ம விளையாட்டு போமே. நம்ம யார் நம்ம அவங்களுக்கு விளையாட்டு போமே. இங்கேருந்து அவர் கூப்பிடுவார், அங்கேருந்து இப்படி போவாங்க. இவங்க சார்ஜ் வச்சுன்னு கூப்பிடுவாங்க, அவங்க அப்படி பண்ணுவாங்க. நமக்கு யார் பிடித்தோ அந்த பக்கம் விடுவோம். அப்போ பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? ஆசையாக தேவையா? ஊஞ்சலில் விட்டானுங்க நம்மளை. இப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு நமக்கு. அந்த குழந்தைக்கு என்ன இல்லை, குழப்பம் இல்லை. ஆனால் இங்கே வந்து தான் அது புரியுது எனக்கு. ஓ, நம்மளை இங்கேயே நம்மளை என்ன பண்ணிட்டானுங்க, ஆசையை துளிர் விட விட்டுட்டாங்க. ஆசைன்னு ஒன்று நமக்கு நம்மளை அறியாமையே எப்போ ஊட்டப்பட்டுதே. அப்புறமா பாராட்டுறாங்க. ஏதோ ஒரு மதத்தில் நம்ம பிறகுறோம், அவங்க ஏதோ ஒன்று செஞ்சுன்னுக்குறாங்க. அதை நம்ம செஞ்ச உடனே என் பிள்ளை எவ்வளோ விசேஷமானவன், இந்த சின்ன வயசுல என்ன ஞானம், அப்படி கற்பனை வந்தாக்கா அங்கே போய் பக்கத்தில் வந்து மண்டிட்டு கும்பிடுது, தூக்கி போடுறது நீ தான், கும்புறான்னு சொன்னது நீ தான். அவன் கும்பிட சொல்லிவிட்டு நல்லா கும்பிடுதுன்னு வர சொன்னோடனே சில்லுன்னு ஆயிடுச்சு. நம்ம அங்கேயே போதை, அங்கேயே செம குட்டி பாப்பா வரும்போது போதையில் ஆகிட்டோம். நம்ம செம போதை, செம. அதாவது எந்த ஊசியோ எந்த மயக்க மருந்தோ எந்த சாராயமும் தராத போதையை அம்மாவோட பாராட்டு நமக்கு கொடுத்துச்சு. அப்போது ஏற்பட்ட போதை தான் இன்னும் தெரியல. இங்கே வந்தால் தான், நம்மக்கிட்ட வந்தால் தான் கொஞ்சம் போதை தெரியும். ஏன்னா நம்ம வேற ஒரு போதை குடிச்சிட்டுக்கிறோம். இப்போது இங்கே வந்து என்ன ஆகிடும், போதெல்லாம் தெரிஞ்சிடும். ஐயோ, ஏன்னா நீ அப்போ குடிச்சது உனக்கு தெரியாமல் குடிச்சிட்டுக்கிற, நீ என்ன சாப்பிட்ட என்ன சரக்குன்னே உனக்கு தெரில. இப்போ நான் தான் உனக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறேன். இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ ஒன்று, ஏதோ நான் குறிப்பிட்டதுலாம் கிடையாது. எங்கே நீ பிறந்தியோ அந்த செயலை நீ செஞ்சானா என்ன சொல்லிட்டாங்க, பர்ஃபெக்ட். ஆக்சுவலி நீ எப்படி இருந்த, எதுவுமே தெரியாத, வெறும் தேவைக்காக மட்டும்தான் அழுத, தேவைக்காக மட்டும்தான் இருந்த. இப்போ பாராட்டுறாங்க, எதுவும் இருந்தாலும் அழுது வாங்கிடுவான் அவன் நமக்கு. அப்படின்னா நம்ம என்ன ஆகிட்டான், ஓ இப்படி ஒரு தந்திரத்தை கையெழுத்து. அழுதாலும் வாங்கி கொடுக்க மாட்டார் அப்பான்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த குழந்தைங்க அழுது இல்லை. அழுதாலும் அந்த அப்பா வாங்கி கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்ச அந்த குழந்தை என்ன பண்ணுறது இல்லை. ஏன் அழுது இல்லை, அப்பா பாக்கெட்டில் துட்டு இல்லை, அப்பா பாக்கெட்டில் துட்டு இல்லை. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா தேவைகளை கூட மறுத்துச்சு. நல்லா புரிஞ்சு வச்சுங்க, 2 தப்பு நடக்குது, 2மே நடந்துன்னு வருது. தேவையை கூட என்ன பண்ணிது அந்த குழந்தை, நெக்லெக்ட் பண்ணிடுது. தேவை கூட வானான்னு நினைக்குது. ஏன்னா நம்ம தேவையை சந்திக்க முடியாதுன்னு நினைக்குது. எங்கேயே கற்றுக் கொடுத்துட்டாங்க, குழந்தையிலே கற்றுக் கொடுத்துட்டாங்க. அந்த தப்பும் நடந்துச்சு. நல்லா புரிஞ்சு வச்சுங்க, இந்த இடத்துல 2ம் நடக்குது. பாராட்டப்பட்டு ஆசைக்கு உந்தப்பட்டதும் நீ தான். தேவையை கூட சந்திக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்தது யார் தான், உனக்கு உங்கள் அப்பா அம்மா தான். ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு முடியல, உனக்கு முடியல நீ நினச்சிக்கின. யாருக்கு முடியல, அப்பாவுக்கு முடியல. நீ என்ன நினச்சிக்கின, நமக்கு அது இல்லை பொழுதுன்னு நினச்சிக்கின. இப்படி தான் நீ வளர்ந்த, இப்படி தான் வளர்ந்த. தேவையும் ஆசையும் என்ன ஆயிடுச்சு உனக்கு, ஊட்டப்பட்டுச்சு. இனம் புரியல உனக்கு. இப்போது தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசமே தெரியாமல் வளர்க்கப்பட்ட வித்தியாசமே. இது நமக்கு கிடைக்கும், இது கிடைக்காது. இதுக்கு நம்ம போராடலாம், இதுக்கு போராடக்கூடாது. இது சரி, இது தப்பு, இதுதான் சரி, இது தப்புன்னே வளர்த்தாங்க. இது சரி, இது தப்புன்னு வளர்த்தாங்க. சொல்லி கொடுத்தா அம்மா, ஏய் அந்த பையனை கூட பேசாத, ஏன் அவன் வேற மாதிரியான பையன், அவன் வீட்டில் போய் சாப்பிடாத, ஏன் அவங்கெல்லாம் வேற, நம்மளும் நம்ம அந்த பையன் மோசமான பையன், மாவனை கூட வெரி குட் சமத்து, இது போல என்னாச்சு, ஓ பாராட்டினா நமக்கு என்ன ஆயிடுச்சு, போதை, சொல்லுவான போதை. நம்மளை வந்து சூப்பர்னு சொன்னால் எல்லாரும் பிடிக்கும். பார்த்துங்க, ஏய் கேடு கேட்ட கேனக்கு இருக்கா, சொம்மனா ஒயர் மயிறு ஒன்றுக்கு உதவாது நம்மனாக்கா டென்ஷன் ஆகிடுவான்.
நான் அழகாக வளர்ந்துக்கிறேன், நிறைய விஷயம் தெரியுது, எவ்வளோ பொறுமையாக இருக்கிறேன், நான் என்ன பேசினாலும் கம்முன்னு கேட்டுக்கிறேன். பாச்சே உன்ன மாதிரி ஒரு பிள்ளை கிடையாது. நல்லா அந்த அங்கிள் எனக்கு ரொம்ப நல்ல அங்கிள், அங்கே போனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு அந்த பிள்ளையா. அந்த அங்கிள் என்ன பண்ணுகிறாரு நல்லா, ஏன்னா உனக்கு குழந்தைலேருந்து குச்சி போது என்ன ஆகுது உனக்கு நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. பாராட்டுறாங்க பாராட்டல ரெண்டு. நான் உண்மையிலேயே யாரு, எனக்கு என்ன தேவை, இதை நான் யார் மூலியமா அடைஞ்ச, அப்பா மூலியமா நீ அடையும் போது உன்னால அதை அடைய முடியாது. ஏன்? அதை கொடுக்குற வல்லமை யாருக்கு இல்லை? அப்பாவுக்கு இல்லை, உனக்கா இல்லை. இன்னும் உன் கைகள் நீள, இன்னும் உன் கைகள் நீள, உன் கைகள் விசாலமாகல, உன்னால எடுக்க முடியாது. யார் தான் எடுத்து தரணும்? அப்பா தான் எடுத்து தரணும், அம்மா தான் எடுத்து தரணும். அப்பா அம்மா எடுக்க தர முடியாதனால உன்னால எடுக்க முடியாதா என்ன? எடுக்க முடியுமா முடியாதா? ஆனா என்ன ஆயிட்ட, அப்பாவாலேயே முடியாதுன்னா நம்மளாலேயா முடியும்? எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க? அப்பாவாலேயே ஒரு 18 ஆனவொன்னே கொஞ்சம் போத தெரியும் உனக்கு. அப்பாவாலாம் வேணா முடியாமல் இருக்கலாம், நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணுவேன். அப்பாவாலேயே முடியல, என்னால் முடியலன்னு ஆகிடுவேன். ரெண்டு தான். அப்படி ட்ரை பண்ணுறான்ல அவன் ஏதோ வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைக்கிறான், கொஞ்சம் பெருசாலாம் வாழ்ந்துட்டான் சொல்லக்கூடாது. இதில் அப்பாவை மட்டும் கிராஸ் பண்ணால் போதாதீங்க. உங்கள் ஊரில் 45 மார்க் எடுத்துட்டு ஒருத்தன் பாஸ் ஆகிட்டுக்கிறான், நீ இப்போ 50 மார்க் எடுத்து பாஸ் ஆனா பெரிய ஆள் தான். ஆனால் சமூகத்துக்கு வந்தீங்கன்னா 99 மார்க் எடுத்துட்டு தான் டாக்டர் சீட்டுன்றான். 45 மார்க் செல்லாதுன்னு எப்போ தெரியும் உனக்கு? பெரிய லெவலில் போட்டி விசாலமாகும் போது தான் லோக்கலில் ஜெயிச்சிடலாம். நீ லோக்கலில் ஜெயிச்சிடலாம். அங்கே ஒட்டுமொத்த உன் டார்கெட் என்ன ஆச்சு? பக்கத்து வீட்டுக்காரனா தான் ஈஸி. ஆனால் பள்ளிக்கூடமாக இருந்தானே கஷ்டம். இப்போ உனக்கு டார்கெட் என்னதான் உன்னுடைய டார்கெட் இமீடியட்டாக எங்கே இருந்தது? அப்பா கிட்ட இருந்தது. ஆனால் உலகத்துக்கு கூட இருந்தது தானே. நான் சொல்கிறேன், இந்த போட்டி உலகமாக மாற்றிட்டான். இப்போ பாரு, ஆசையும் தேவையுமா ஆயிடுச்சு. உன்னை என்னவா மாற்றிட்டான்? போட்டியா மாற்றிட்டான். இன்னொருத்தர் எடுக்கிற மார்க்கை உன் ப்ரொஃபஸர் போர்ட்டில் கொடுக்குறான், டாப் 10 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? உன் ப்ரொஃபஸர் போர்ட்டில் கொடுக்குறான். உங்கள் அப்பனா அதை பார்த்துட்டு நீ ஏன்டா அப்படியே ஆகலன்றான். ஏன்னா உங்கள் அப்பா அப்படி ஆனால் நான் கேட்டு பாறேன், நான் ஆகலடா அதனால தான் உனக்கு சொல்கிறேன்னுவான். உன்னாலே ஆக முடியல, நான் எப்படி ஆக முடியும் நீங்களும் சொல்ல மாட்டான். ஒரே இப்போ நான் வந்து தர்க்கங்கத்து தரல உங்களுக்கு, நான் இங்கே தர்க்கங்கட்டில். ஒரு கால் உங்கள் அப்பா படிக்க தெரியாதவனா இருக்கலாம், நீ உன்னால் 99 மார்க்கு கூட வாங்க முடிஞ்ச தகுதி உள்ளவனா நீ இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துக்கு போக மாட்டேன். நீ என்ன பண்ணுறது இல்லை? இப்போ அப்பா 8வது பச்சா, நம்ம 10வது பச்சா போதும். அப்பா டாக்டரு, நம்ம எதனா ஸ்பெஷலிஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். அப்படி தான் உன்னுடைய டார்கெட் இருக்குது. ஆனால் நீ எதுக்கு பிறந்தவன்? விசேஷம். எங்கே மாட்டீங்க? யாரை கூடவோ கம்பேர் பண்ணி. ஏன் உன்னை எப்படி வளர்த்தாங்க? சொல்லும்போது சொல்லுவாங்க, அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, படிக்கணும்னு. நிறைய நல்ல பிள்ளைங்களாம் பின்னாடி பெரிய கெட்டு பிள்ளை ஆகிடும். நல்ல பிள்ளைங்களாம் பின்னாடி தான் ஆகிடும் கெட்ட பிள்ளையா. நீங்கள் குழந்தைங்களை வளர்த்த குழந்தைங்களா தான் பார்க்கலாம். நீங்கள் சின்ன குழந்தைங்க ரொம்ப சாதுவாக இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படியே உல்ட்டாவாகிடுவான். ஏன்? கட்டுப்பாடு அது இதுன்னு அம்மாலாம் கட்டுப்படுத்தும் போது உரிய வச்சு. கட்டுப்படுத்துகிற குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா திருத்தனமாக நிறைய தப்பு செய்யும். கட்டுப்படுத்துகிற குழந்தைங்களாம் என்ன பண்ணிருக்கோம்? இன்றைக்கி ஒருத்தர் குடிக்காரனா முள்ள மாதிரியா முச்ச வைக்கிறனா அவங்க அப்பனை போய் பாருங்கள், ரொம்ப கட்டுப்பாடாக வளர்த்துருப்பான் அந்த புள்ளியை. ஜோசியம் சொல்லிடலாம். நீங்கள் இப்போ என்ன பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் கை தேர்ந்த ஜோசியக்காரன் ஆகிடுவீங்க. அப்படி பார்த்தோன்னே எல்லா கதையும் சொல்கிறீங்க. ஏன்னா அந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் அந்த மாதிரி விஷயம் பார்த்துக்கோங்க. அப்போது ஆசையை ஊட்டுறாங்க. ஆசையை நல்லவனாயிரு. என்ன வேறு? நல்லவனாயிருன்னா என்ன அர்த்தம்? மதம் சார்ந்த ஒழுக்கத்தோடு இருன்னு அர்த்தம். நீ நல்லவனுக்கு இலக்கணம் என்ன வச்சுக்கிறாங்க? நல்லவனுக்கு இலக்கணம் என்ன? மதம் சார்ந்த ஒழுக்கமாக இருக்கணும்னு பேர் தான் நல்லவன். காலையில் எழுந்துப்பான், கடவுள் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரில சார்னா அவன் கேட்டவன். கடவுள் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரில சார்னா அவன் யார்? அவன் உண்மையிலேயே நல்லவன் யாரு? தெரிலன்னு சொன்னவன் தான். ஏன் தெரில? சத்தியமாக உனக்கு கடவுள் சொல்லி தரவே இல்லை. எந்த மதமும் உனக்குன்னா சொல்லி தரல. உனக்கு ஒழுக்க கோட்பாடுகளை, சட்டங்களை, திட்டங்களெல்லாம் சொல்லி கொடுத்தான். உனக்கு கடவுள் சொல்லி கொடுத்தான்னு நினைக்கிற. ஆனால் நீ கடவுள் தெரிஞ்ச மாதிரி நடந்துங்கிற. இப்போ ரெண்டாவது இப்போ சண்டை வர போட்டுங்கிற. ஒன்றனை பார்த்து ஒத்தனை நீ என்னமோ கடவுள் தெரிஞ்சன மாதிரியும், எதில் இன்னமும் கடவுள் தெரியாத மாதிரியும் என்ன பண்ணுகிற? நீ என்னமோ பர்ஃபெக்ட் மாதிரியும், அவன் என்னமோ பர்ஃபெக்ட் இல்லாத மாதிரியும் சண்டை போட்டுனுக்கிற. ஏன் ஒழுக்கம் தான் சிறந்தது? அவன் சொல்கிறான் ஏன் ஒழுக்கம் தான் சிறந்தது.
இன்னொருத்த சொல்கிறான் என் ஒழுக்கம் தான் உலகம் முழுசும் இருக்குது. ஏன்னா நாத்தியம்மை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு நினச்சிக்க. ஓய்வு நாள் ஆராதனை யார்? இதுதான் சிறந்தது. இப்போ ஒழுக்கத்தில் யாருடைய ஒழுக்கத்தை எடுத்துக்கலான்ட்டான். நம்மால் தெளிவாக சொல்லிட்டான், எல்லாத்தையும் தூரம் கட்டுறா. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் எதை விட விரும்பப்படும்? உயிரை விட விரும்பப்படும். உன் உயிர் இருக்குது இல்லை, அதோட உன் ஒழுக்கம் முக்கியம். சத்தியமாக ஒழுக்கமானவனா இருந்தா உனக்கு தெரியாது என்ன சொல்லணும்? தெரியாதுன்னு சொல்லணும். தெரிஞ்சுதே? கடவுள் தெரியுமா தெரியாதா உனக்கு? ஒத்துறானா பாரு. சார் சுகீஸ்வரன் சார், உங்களுக்கு கடவுள் தெரியுமா? என்ன சொல்லுவார்? ரொம்ப நேரமாக பேசினுக்கிறாரு. சார் என்ன சார் கடவுள் தெரியுமா? பொட்டெலாம் வச்சுன்னு குங்கெல்லாம் வச்சுன்னு வந்துக்கிறீங்களே, கடவுள் தெரியுமா கேட்டதுதான் சொல்லுவார். சொல்லியா 1 hour பேசினா நான் கேட்டது இருக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் யார் என்ன நேரடியாக அப்படி கேள்வி கேட்பீங்களா? நீங்கள் கேட்பீங்களா? ஏன் கேட்க மாட்டீங்க? நீங்கள் உங்களுக்கே தெரியாது. இந்த பொதுகளாக கட்டி போகுது. முருகன் எம்பெருமான் முருகன் கந்தவேலனுங்கிறார்ல, அவருக்கு ஒரு வேலை குத்திட்டு அரோகரா சொன்னால் காவடி தூக்குனா போதாதா? இந்தா என்ன இல்லை கேட்டீங்கன்னா இல்லை, காவடி தூக்கியா கந்தனுக்கு முருகனுக்கு துட்டை போடியா, துட்டை போடு, பணத்தை வாங்கிக்க. கடவுள் இருந்தானா இல்லை கேட்டீங்கன்னா கஷ்டமாக. நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்? இப்போ சாமியார் நாங்கள் கடவுளை பற்றி பேசிக்கிறோம். இவர் கடவுளை பற்றி பேசிக்கிறாராம். இப்போ அவர் கிருபானந்த வாரியார் இருக்கிறார் பாருங்களேன், அவர் கடவுளை பற்றி அவ்வளோ பேசிக்கிறாரு. யோ இருது நீராரா இல்லை நீராரா மணிக்கணக்கில் பேசிக்கிறாரு, நிறைய சீடி பேசுகிறார். இருதா இல்லையா? முருகனுக்கு 2 பொண்டாட்டி கதை சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு? அப்புறமா நம்மளா தேடி தேடி கண்டுபிடிக்கணும். ஓ இவர் தத்துவத்தெல்லாம் சொல்கிறாரு. நம்மளா இவர் என்ன சொல்கிறாரு? தத்துவம்லாம் புரிஞ்சு என்ன சொல்லுவான்? கத்திட்டு போனார் அவர். உனக்கு புரியுற மாதிரி பேசினார் அவர். எப்பனா உனக்கு புரிஞ்சிச்சா அவர் பேசுனது? அப்புறம் என்னையா புரிஞ்சுக்கின பாரு. உனக்கு என்ன தெரிஞ்சாம போயிடுச்சு, உனக்கு தேவைன்னா தெரியாமல் போயிடுச்சு. மிதப்பிலேயே வளர்த்தானுங்க. உனக்கு வெறும் நெஞ்சு நிற்கிறதெல்லாம் வெறும் ஆசை தான். நெஞ்சு நிற்கிறதெல்லாம் என்னதான்? வெறும் ஆசை தான். பணக்காரன் ஆகணும் ஆசை ஆகிட்டானு, படித்தவனா ஆகணும் ஆசை ஆகிட்டானுங்க, பெரியார் ஆக்கணும் ஆசை ஆகிட்டானுங்க. இதெல்லாம் உன்னுடைய தேவை, இதெல்லாம் ஆசையாக்கி வச்சுக்கிறான். குருன்னா சட்டை போடணும், இது உன்னுடைய தேவை. கோட்டு போடணும், எல்லாத்தையும் என்ன லிஸ்ட்டில் சேர்த்துட்டானுங்க? சிங்கிள் ஷாட்டில் இஷ்டப்பட்டான் ஒருத்தன். ஆசையை துன்பத்துக்கு காரணம். ஓ அப்போ நம்ம அத்தனையும் விட்டுணுமான்ட்டான். உன்னத்தை வந்தான். நோ எல்லாத்துக்கும் ஆசைப்படுது. டேய் ஏந்திரா, நான் உட்காரணும் உன் சீட்டில். எனக்கு அப்படி ஒரு ஆசை. உன்னை கூட மாமா மச்சான்னு சந்தோஷமாக பேசணும்டா. எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது. வாடா வருவானா? ஏய் தம்பி நீ நிறைய பேசிங்கிறடா, தாடிலாம் விட்டு என்னென்னவோ சொல்லுங்கிறேன். பொங்குறதுன்றது உள்ள பொங்குறதுலாம் வர பார்த்துட்டேன். உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுடா, உன்னை கூட நான் ஜாலியாக பேசணும். வாடா மச்சி ஒரு 1 மணி நேரம் பேசலாம். ஒத்துப்பார? டேய் நீ தானே சொன்ன அத்தனைக்கும் ஆசைப்படுற. பண்ணலாமா பண்ணக்கூடாதா? நாங்கள் சொல்லுவோம், நீ செய்யக்கூடாது. நாங்கள் என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம், நீ என்ன பண்ணக்கூடாது. என்ன பண்ணி வச்சுக்கிறான் இந்த உலகத்தில்? உன்னை ஒரு முரண்பட்ட மிருகமாக மாற்றிட்டான். உனக்கு எப்போ பார்த்தாலும் குழப்பத்திலே இருப்ப. உன் முகம் தெரிஞ்சிருக்காது. நீ ஒரு பிரகாசமாக இருக்க மாட்ட. சிகரெட்டு பயந்து பிடிப்ப. சாராயத்தை ஒழிஞ்சு போய் குடிப்ப. பொம்பளை யாருன்னா பார்க்கறதுக்கு யாருக்கும் தெரியாமல் பார்ப்பேன். ஆம்பளை யாருன்னா பார்க்கணும் யோசிப்பேன். சாப்பிட்றதுக்கு கூட பயந்துன்னு சாப்பிடுவேன். பிரியாணி வாங்கி போய் குற்ற உணர்வோடு சாப்பிடுவேன். இன்னைக்கு அமாவாசையாக கத்து மீனுன்னுவான். இன்னைக்கு அமாவாசையாக கிட்டியான்னு காலண்டர் பார்ப்பேன். நான் அட்டேன் நாச்சு உனக்கு. அதுக்கப்புறம் இருந்த பாரு, இந்த நாய் பூனையெல்லாம் பார்த்து உனக்கு ஏக்கமாயிடும். சரி என்ன நடுரோட்டில் என்ன சாதாரணமாக என்ன ஜாலியாக இருக்குது. நம்ம நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்குதே இல்லை? அவன் விலங்குத்துக்குள்ளே போகுது. விலங்குங்கள்லாம் நல்லா இருக்குது. சின்ன சிட்டுக்குருவியை பாட்டு வர எழுதிடுவேன். என்ன சந்தோஷமாக படித்தது யாரு? என்ன சந்தோஷமாக படிக்கல? நீ தாண்டா படைப்பின் உச்சம். உன்ன மாதிரி அபூர்வம்
இல்லவே இல்லை. உன்னால் சிந்திக்க முடியும், உன்னால் சிந்திக்க முடியும். உன் தேவைகளெல்லாம் உன்னால் என்ன பண்ணிக்க முடியும்? சந்திக்க முடியும். பயங்கர வெப்பமான ஒரு நாட்டில் பிறந்துட்டு உன்னை உன் ரூம் எப்படி ஆக்கி வச்சுக்கிற? சுவிட்சர்லாந்தை கூட்டின்னு வந்து வச்சுக்கிற. இங்கே சுவிட்சர்லாந்த சுவிஸ் இங்கே இருக்குது. இப்போ நம்ம இஷ்டம். சுவிஸ் டெம்பரேச்சர் என்ன? இது பாரு, அங்கே வச்சா கொஞ்சம் முடிஞ்சுது. சரிதானே? ஊட்டியில் என்ன குளிர், இங்கே குளிர் வைக்கலாம் முடியுமா? முடியாதா? எவ்வளோ உச்சம் நம்ம. ஆனால் எப்படிங்கிறோம்? மீன்கார ரோட்டில் போனால் காலண்டர் பார்க்க வேண்டியது ஆயிடுச்சு. நம்ம எப்படி வாழ வேண்டிய நாம் எப்படிங்கிறோம்? எப்படி இருந்தோம்? நம்ம எப்படி இருந்தோம்? எப்படியெல்லாம் இருக்கலாம். நம்ம யாரையும் என்ன செய்யறதில்லை, நான் வாழ ஓட்டுறதுலன்னு முடிவு பண்ணிட்டான். இவனும் வாழ்றதில்லை, யாரும் வாழ்றதில்லை, அவனும் வாழ்றதில்லை. ஆனால் இதில் ஒரு பெரிய கூத்து என்னன்னா, அவனையும் வாழ்றதில்ல. ஆனால் நீ அவனை பார்த்து சமாதானம் ஆகிப்பேன்ப்பா, சாமியார் ரொம்ப நல்லவர், அவர் நல்லா நாசுக்காக பேசுவார். நம்ம தான் நாசுக்காக பேசுறதுன்னு குற்ற உணர்வு வந்துடும். ஆனால் அவர் அவங்க பாடி பற்றி இருந்துக்கிறாரு. அந்த சாமியார் வந்தார்னா அவ்வளோ வாசனையாக இருக்குது. கக்கூசில் போய் பார்த்துட்டு வந்தீங்க அவரை? எங்கடா போய் பார்த்துட்டு வந்த? வாசனையாக இருந்தார். நல்லா சென்டெல்லாம் பூசின்னு வெளியே வந்தார். வாசனையாக தான் இருப்பார். எங்கே போய் பார்த்தா வாசனை இருக்கிறாருன்ட்டு? கக்கூசை போய் பாரு, கவித்தை இல்லை இருந்தாலும் வேலைக்கார வச்சுருக்கிறான். கம்முன்னு பெயிண்ட்டு எந்த கவிழ் மட்டும் வந்துடுறான். கவுரானா இல்லைன்னு தெரியாது. தண்ணி ஊற்றிட்டு வரதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிறான். அவன் சுத்தமானவனையா? நீ பார்த்துக்கிறியா நீ அந்த மாதிரி சாமியாருங்களெல்லாம்? பணத்தையே தொட மாட்டார், பக்கத்தில் ஒரு ஆள் வச்சுருப்பார். சாமியார் என்ன பண்ண மாட்டார்? பணத்தை தொட மாட்டார், பக்கத்தில் யார் வச்சுருப்பாரு? டேய், நீ தொட்டானா அவன் தொட்டானாடா? இவர் தொடுறது இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ண மாட்டார்? பணத்தெல்லாம் தொட மாட்டார். ஒன்றும் அந்த பாவம் இருக்குவா நாங்கள். அப்போ அவன் மட்டும் பாவி ஆயிடலாமா? பக்கத்தில் ஒரு பாவிக்கிற மாதிரி அவங்ககிட்ட கொடுத்துரு. அந்த பாவி வரனால சந்தோஷமா செஞ்சுட்டு இருப்பான். நமக்கு எந்த சூட்சமும் புரியுது இல்லடா. நமக்கு இதை சொன்னா உனக்கு வர டென்ஷன். இப்போ புரிஞ்சு வச்சுக்கோ, நீ பிறக்கும்போது ரொம்ப அழகான, நேர்த்தியான, அபூர்வமான, விசேஷமான, கொண்டாட்டமுள்ள, சிறப்பான, சொல்ல வேணாத ஒரு அற்புதமான படைப்பு. நீ என்ன ஆயிட்டுக்கிற? கர்மமாக ஆயிட்டுக்கிற. ஏதோ ஒரு போட்டோக்கு முன்னாடி போய் உட்காந்து எழுதுனுங்கிற. வாழ்க்கையில் விடியல் கிடைக்குமான்னு எங்கன்னா கோயிலுக்கு போய் உட்காந்துக்கிற. இப்போ இந்த பேடியை கேட்டுக்கிற நீ கூட எங்கன்னா துக்கத்தில் உட்காந்துருப்ப. என் வறுமையை யார் தீர்ப்பாங்க? எந்த தீர்க்கதரிசி மேலே இருந்து வருவாருன்னு பார்த்துன்னு இருப்ப. எந்த கோயிலுக்கு போய் எங்கே குத்திங்கனாக்கா நமக்கு காசு வரும்னு பார்த்துன்னு இருப்பேன். நத்திங். ஏன்னா உன் கைகள், உன் கால்கள், உன் கண்கள், உன் மூக்கு, உந்து அப்படின்னு ஒன்று இருக்குது பாரு. இதை வச்சு நீ என்ன செய்ய பார்க்கணும்? உருவாக்க பார்க்கணும். உன் தேவைகளை உன்னால் சந்திக்கிற மாதிரி தான் கடவுள் படைச்சிருக்குது. உனக்கு பசி எடுக்கும், அது உன்னுடைய தேவை. பசி எடுக்காது உன்னுடைய தேவை. அறுக்கம் புல் சாப்பிட்டு புல் பண்ணிக்கலாம். மூக்கால் ஊற வச்சு என்ன பண்ணிக்கலாம்? சாப்பிட்டுக்கலாம். வெறும் அரிசியை கொதிக்க வச்சு சாப்பிட்டுக்கலாம். கோதுமையை வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். மிஷினில் குத்து அரைச்சி மைதா முழுசாக பேஞ்சி அவன் அதை உருட்டி அது எண்ணெயில் போட்டு சாப்பிட்டா தான் நீ நல்லா இருப்பேன்னு கிடையவே கிடையாது. சத்தியம் கிடையாது. அது வெறும் கோதுமையை வாங்கின்னு போய் தண்ணியில் போட்டு அவிச்சு மென்று சாப்பிட்டு வாழ்ந்துக்கலாம். உனக்கு சொல்லியே கொடுக்க மாட்டான். மிஷின்காரன் எப்படி படிக்கிறது? நாங்கள் மிஷின்லாம் வேணாம், நாங்களே அரைச்சி தரோம் கலப்படம் பண்ணி. அதில் விட்டமின் பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குதுன்னுவோம். முடிஞ்சாக்கா இல்லாத உணவு கூட இருக்குதுன்னுவோம், ரிசல்ட் இருக்குதுன்னுவோம். நீ என்ன பண்ணுவேன்? இது ரிசல்ட்டுக்கு தான். இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு விட்டமினை போட்டுக்கிறானுங்க. நாங்கள் லெட்டரில் மட்டும் தான் எழுதணும், கண்டிஷன் அப்படியே எழுதி வச்சுட்டுப்பா சின்னதான். நீ என்ன பண்ணுவேன்? வாங்கி விட்டு ஏப்ப விட்டுப்பேன். உண்மை என்ன? வெறும் கோதுமையை அவிச்சு கூட சாப்பிட்டு வாழலாம். இதெல்லாம் உனக்கு சொன்னால் என்ன ஆகிடுவே நீ? உன் தேவையை பசி, பசிக்குன்னா சாப்பிடலாம். வெறும் அறுக்கம்புல் விலையா சார்? அதெல்லாம் மாடு தான் சாப்பிடும், நான் சாப்பிட மாட்டேன். அப்புறமா பார்த்தோம் இதெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு இப்போ கண்டுபிடிச்சி வச்சு ரத்த சோகை போகும். ரத்த அறுக்கம்புல்ல சாப்பிடுற மாடு எவ்வளோ பேசாகுது? அரிசி சோறு சாப்பிட்ற நீ எப்படி ஆகுற சொல்லு? பண்ணி வெறும் மண்ணை மட்டும் நோண்டி உள்ளகிற விதையை மட்டும் உள்ளகிற கிழங்கை மட்டும் சாப்பிட்டு நல்லதான் இருக்குது. நல்லதான். உணவுன்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா இந்த பூமியில் இருக்கிறதெல்லாம் விட்டுரு, புதுசாக கண்டுபிடிக்க முடியும். உன்னால் எவ்வளோ தூரம் கண்டுபிடிக்க முடியும்? புதுசாக கண்டுபிடிக்க முடியும். நீ இருக்கிறது கூடவே போட்டி போட்டுனுக்கிறேன். இதில் வர இவன் அப்படி சாப்பிட்டு இப்படி சாப்பிட்டுனுக்கிறான்.
நீ புதுசாக ஒன்று கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டு இருக்குது. தாராளமாக இருக்குது, அரிசி தாராளமாக இருக்குது, ஓகே. கோதுமை தாராளமாக இருக்குது, ஓகே. மாவு உனக்கு ஈஸியாக கிடையாது, சரிதான், தப்பு கிடையாது. பசி தீர்த்துக்கிறதுக்கு உன்னால முடியும். பருவம் வந்தா காம தீர்த்துக்குனால முடியும். என்ன நாள்லாம் உனக்கு முடியாமல் போயிடுச்சு. பணம்னு உனக்கு கரைச்சி கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான், எல்லாரும் பிரிண்ட் பண்ணி வச்சுன்னு திரியிறாங்க. உழைச்சா முடியுமா முடியாதா? எல்லாமே முடியும். நான் நம்பிக்கையெல்லாம் வீட்டில் முடியும், அவ்வளோதான். நீ நம்புறதெல்லாம் சொல்ல, நான் உன்னை நம்புடா அப்படியே கார் வந்துடும், அதெல்லாம் ஒன்றும் வராது. அதெல்லாம் வீடுக்கெல்லாம் வந்து 6 நச்சு ஒன்று கொடுப்பாங்க. அதெல்லாம் சாமி என்ன சொல்லுவாங்க, எங்கள் ஆயா சொன்னாங்க, உன் சொந்த பணம் சாமி வந்து அடிச்சு இப்போ உள்ள சேத்தம்மா வந்துட்ட. எங்கள் பெரியம்மாவுக்கு வந்து எங்கள் பெரியம்மா செலுத்துக்கிறாரு, பெரியம்மாவுக்கு எங்கள் ஆயா சொல்கிறாங்க, உன் சொந்த பணம் போஸ்ட் பேன் வந்து சேத்தம்மா சொல்கிறா வந்து உள்ள பெல் வச்சு கொடுப்பான், இன்னும் கொடுக்குறான். போஸ்ட் மேன் பார்க்குறால. இப்போ அம்மன் வந்து பேசிக்குது, ஆனால் பலகா மட்டும் மறக்கிறது இல்லை எங்கள் ஆயா. பலகா பலகனி அல்மா ராஜபத்தினி, என்னது ராஜகனி கொடு, ராஜகனி பாலகன், இதெல்லாம் அந்த சாமி வந்தாங்க எங்கள் ஆயா பேசுகிற டைலுக்கு. ஸ்பெஷலாக ஒரு 4-5 டைலுக்கு எங்கள் ஆயா எங்கள் ஆயா லெவலுக்கு. சாமியார் வேற வேற வச்சுக்கிறான். இப்போ குருவர்களே திருவர்களே சரண், வாழ்க வளமுடன். ஒருத்தவங்க அம்மால என்ன சொல்லிடலாம். ரவுடிக்கிட்ட போனால் அப்படி தான் சொன்னுக்கிறான். கொத்தா ரவுடியா பையன் என்னடா பண்ணுகிறேன். இதுக்கு அவனுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. ரவுடிங்கெல்லாம் ஊரில் ரவுடிங்கெல்லாம் என்ன ஆகிட்டானுங்க, இப்போ ஆயிட்டான். வார்த்தை மட்டும் மாற்றிக்கினானுங்க, கம்ஃபர்டபுள். புரிஞ்சிச்சா? இப்போ நியாயம் கேட்குது எங்கே போகுதுங்கிற புரிஞ்சு வச்சுக்கோ. உனக்கு தேவைகளை உன்னால் என்ன பண்ண முடியும்? நீ யாரை கூட ஒப்பமை பார்த்துக்காத. உனக்கு பிடிச்சிருதா போட்டுக்கோ. அனுபவத்தில் வாங்கி தராங்க, போட்டால் அழகாகுது, என்ன அதுதான் நல்லா இருக்குது, இதுதான் நல்லா இருக்குது, எனக்கு தான் என்ன கொடுத்த மனசு சந்தோஷப்படல. என்ன உன் பிரச்சனை என்ன அதில்? சார் நீங்கள் அப்போ தான் நல்லா இருந்தீங்க, இப்போ என்ன சிக்க வைக்க பார்க்குறியா? அதில் என்ன என் தேவை என்னவோ என்ன பண்ணிட்டு போவேன். உன் தேவை என்ன? நான் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறேன்றதா? உன் தேவை என்னையா? இங்கே வர உனக்கு என்ன தேவை? கடவுள் தேவை, அமைதி தேவை, சந்தோஷம் தேவை, மகிழ்ச்சி தேவை, கொண்டாட்டம் தேவை. உன்னை மீட்டெடுக்கிறது என் வேலை. உனக்கு நீ தேவை. உனக்கு யார் தேவை? உனக்கு நீ தேவை. நான் எப்படி தேவை நீ ஏன் முடிவு பண்ணலாம்? என்ன வேணும் உனக்கு? எப்படா நீ உனக்கு என்ன வேணும்னு கேட்டியா? யார் யாருக்கு என்னென்னவோ வேணும்னு கேட்டியா? உனக்கு என்ன வேணும்னு கேட்டியா? கேட்டியா? நான் உனக்கு சொல்லித்தரேன், உன்னை பார்த்து நீ கேளு உனக்கு என்ன வேணும்ன்ட்டு. காணி முன்னே நின்று உன்னை திருத்தினியே, உனக்கு என்ன வேணும்னு கேட்டியா? கேட்டியா? எந்த சாமியார் நான் சொல்லி கொடுத்தானா? தேவையை சந்திக்கிற சூட்சுமை தான். உனக்கு என்ன வேணும் யாரை கேட்கணும்? உன்னை பார்த்து கேளு. யாரையோ பார்த்து கேட்டுனுக்கிற? உன்னை பார்த்து கேளு, உனக்கு என்ன வேணும்? கண்ணாடியில் போய் நின்றுக்கோ, போய் நில்லு, உனக்கு என்ன வேணும்? யார நீயே கேளு, அது சொல்லும். எனக்கு ஒரு கார் வேணும். நான் என்ன பண்ணால் உனக்கு கார் வாங்கி கொடுக்க முடியும்? என்ன பண்ணா கார் வாங்கி கொடுக்க முடியும்? பர்சனல் டெவலப்மெண்ட் கோர்ஸுக்கு போயிடு, கணிதத்தெல்லாம் நடக்கணும் ஒருத்தன் சொல்லுவான், பொம்மை வரைஞ்சி வச்சுட்டு வந்துடும். உன்னே திரும்ப போய் கேளு, வருமா? கடை பொம்மை எப்படி வரும் சொல்லும். சொல்லுமா சொல்லாதா? உன்னை கூட பேசியா? எவனை கூட பேசிக்கிற? எவனா பேச்செல்லாம் கேட்டுனுக்கிற? உன்னை கூட எப்படின்னா பேசுங்க. நீ உன் தேவை உன்னை கூட பேசுறது. ஒரு குரு என்ன சொல்லி கொடுக்கணும்? உன்னை கூட பேசுறதுக்கு சொல்லி தரணும். ஆனால் நீ உன்னை கூட போய் பேசுகிற, நீ நல்லவன் நடனா, ஏன்னா நீ பொட்டு வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லுவேன். காரணம் என்ன? கற்றுக்கிட்ட நீ நினச்சிக்கிற. நீ என்ன நினச்சிக்கிற? கற்றுக்கிட்ட நீ நினச்சிக்கிற. நம்ம பொட்டு வச்சில நம்ம நல்ல பொண்ணு இல்லை, நம்ம குங்குமம் வச்சில நம்ம நல்ல பொண்ணு இல்லை, நம்ம புடவை கட்டியில் நம்ம நல்ல பொண்ணு இல்லை, நம்ம மிடி போடுறோம் நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்லுங்கிறேன். எனக்கு மிடி வேணும் போட்டுனுக்கிறேன், நான் எப்படி நல்ல பொண்ணு இல்லை? எனக்கு பொட்டு வேணா நான் வைக்கிறேன், நான் எப்படி நல்ல பொண்ணு இல்லை? யார் கேட்கணும்? யார் கேட்கணும்? உன் தேவை முதல்ல என்ன? உனக்கு என்ன வேணும்னு முதல்ல நீ கேட்கணும்யா. அதான் உன்னுடைய தேவை. உனக்கு என்ன தேவை? உன்னுடைய தேவை என்ன? எப்படின்னா கேட்டியா? எப்படின்னா கேட்டியா? கடவுள்கிட்ட போய் மயிர் எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அவனை பார்த்து இவனை பார்த்தா கேட்டுக்கிற, அதெல்லாம் உனக்கு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு தேவையா? இவ்வளோ பெரிய பங்களா உனக்கு தேவையா?
நிறைய பேர் பங்களா கட்டி பெருக்க முடியாமல் கஷ்டப்பட்டுனுக்குறான். திருச்சிக்கு ஒரு நண்பர் வீட்டுக்கு போனேன். மேலே போகாதீங்க சார் வேணாம். ஏன் எல்லாம் குப்பையெல்லாம் கொட்டி பெருக்கவே இல்லை. ஏன் கட்டினீங்க? வெளிநாட்டில் சம்பாதிக்கிறேன், என்ன பண்ணுறது தெரியல, வீடு கட்டுக்கிறேன்னா என்ன தெரியாமல் செஞ்சு வச்சுக்கிறான். தெரியல அந்த மனுஷனுக்கு தேவை என்னான்னு தெரியல. அவர் வர நிறைய சாமி வீட்டில் வர போயிட்டு வந்துட்டு என்னென்ன வந்துட்டாரு. என்ன செய்யலாம்? இந்த சாமியார் வர இப்படியெல்லாம் பேசுறாரு. நிறைய பேர் வந்து ஓடிடுறாங்கயா. அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியலப்பா. அவங்களுக்கு வேற என்னவோ தேவை, வேற என்னவோ தேவை. உனக்குன்னா தேவை கேட்டியா எப்பனா? ஆனால் அவன் என்ன சொல்லி கொடுத்துட்டுக்கிறான், உன் தேவை மட்டும் நீ, உன் தேவை மேலே மட்டும் நீ அக்கறை ஆகிட்டியானா இந்த யாருமே உனக்கு தேவைப்படுறது இல்லை. அரசியல்வாதி உனக்கு தேவைப்படுறது இல்லை, ஜாதி உனக்கு தேவைப்படுறது இல்லை, மதம் உனக்கு தேவைப்படுறது இல்லை. உனக்கு தேவையில்லாதெல்லாம் சுற்றி இருக்குது, இதெல்லாம் உனக்கு தேவைப்படுறதே இல்லை. உனக்கு தேவை நிம்மதி, உனக்கு தேவை கொண்டாட்டம், உனக்கு தேவை மகிழ்ச்சி, உனக்கு தேவை உற்சாகம், உனக்கு தேவை மனநிறைவு, உனக்கு தேவை ஆனந்தம். எப்பனா அதை அப்படி கேட்டீங்க நீ, இறைவா எனக்கு ஒரு மிகுந்த கொண்டாட்டத்தை கொடுன்னு கேட்ப, கடவுள் சிரிப்பா. உன்னை சந்தோஷமா இருக்க சொல்றது யாரா கடவுள் போட்டாங்கன்னு கேட்பான் அவன். எனக்கு புரிஞ்சிச்சு, நான் சிரிக்கிறேன், நீ என்ன பண்ண போற? உன்னை சந்தோஷமா இருக்கிறது கடவுள் தடைப்பட்டாரா? ஏண்டா அம்மாவாசை நாளடா கண்டுபிடிச்சு, அம்மாவாசை ஏதோ மோமியில ஏதோ மேலே நடந்துக்குது, நீயே பண்ணி எதை நாளடா பண்றது கேட்பாரே கேட்க மாட்டார். அந்த ஏண்டா குளத்துல இருக்கிற தண்ணியத்தெல்லாம் என் மேலே ஊற்றி விட்டு நீங்களா மரமாடா எனக்கு மரத்தை வச்சு ஒரு தண்ணி ஊற்றுலன்னுக்கிறீங்க கேட்குறானா இல்லையா? அந்த பாவனா இது படம், ஒரு படத்தில் ஒரு தனியாகவே போட்டானுங்க, விட்டு ஓடுனுக்குது இப்போ நேரத்தில். கேட்பாரா கேட்க மாட்டாரா? நீ என்ன செய்யல? உனக்கு தேவை என்னான்னு உன்னை பார்த்து இன்னி மேற்பட்டு என்னன்னு கேட்கணும். உனக்கு என்னன்னு தேவைன்னு பாரு. இந்த இடம் உனக்கு தேவைன்னா என்ன வராத. அதுக்கு தான் அசிங்கமாக பேசுகிறேன். தேவையா அந்த அசிங்கமாக பேசினா வருவேன் அந்த போகிற என்ன கூட பேசணும்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? உனக்கு தேவைன்னாப்பா இம்மிடியேட்டாக பிரச்சனை போயிடுமா? நாங்கள் வந்து சொர்ண பைரவர் வச்சுக்கிறோம், இது வந்து உனக்குள்ளே வச்சுருவோம். ஏன்னா நீ சொர்ண பைரவர் வச்சுன்னு போயிட வேண்டியது தானே, ஏன் இங்கே வந்து சொல்லி கொடுத்துக்கிற? கேட்டியா? ஒருத்தர் சொல்ல வர்றாருல்ல, அவருக்கு என்ன தேவை கேட்டியா? உனக்கு என்ன சார் தேவை? ஏன் சொல்லுங்கிறீங்க என்ன கேள, என்ன தேவை புரியுது இல்லை உனக்கு? எதுக்கு பேசிங்கிறேன்? எதுக்கே பேசிங்கிறேன்? என்ன என் தேவை என்ன? அவ்வளவுதான். எல்லாம் நல்லா கூட நான் நல்லா இருக்கக்கூடாதா? நான் நல்லா ஆயிட்டேன், சந்தோஷமா இருக்கிறேன். ஐயோ நமக்கு இந்த பிரச்சனையிலேருந்து சிக்கல்லேருந்து ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டுமே, நல்லா சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த பூமியில் ஏன் இவனுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறானுங்க? அதுதான் என்னுடைய தேவை ஆயிடுச்சு. என்னை பார்த்து நான் கேட்டேன் உன்னடா தேவைன்னு, கச்சிச்சு பூவாலாம் தான் செருப்புலாம் இந்த குழந்தைக்கு 9 படிக்க வரைக்கும் முதல்ல கட்ட செருப்பு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. இந்த காலில் பார்த்தா தெரியும். இந்த குழந்தைக்கு 5 காசு 10 காசு பொறுக்கி போட்டு காப்பி குடிச்ச குழந்தை இந்த குழந்தை. இது தெரிஞ்சிச்சு. நான் துன்பப்பட்டேயா, நீ எல்லாம் துன்பப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதான் என் தேவை. நான் நிறைவாயிட்டேன். இறைவா என்னை இவ்வளோ நிறைவாக்குனியே, சந்தோஷமாக தானே இருக்குது இந்த வாழ்க்கை. ஏழை பிச்சைக்கார போய் ஒருத்தன் சந்தோஷமாக இருக்க முடியும், நான் பணக்கார எப்படியா இருக்கலாம்? வா கொண்டாடு, ஏழையாவே இரு, வா கொண்டாடு. அதுதான் இங்கே 12 வாரம் வச்சுக்கிறேன். எனக்கு தேவை நீனா இன்னும் இது ஏன் தேவை? உன் தேவை என்ன? நீ கொண்டாட்டமா என்னன்னா வா. என்னை கட்டுப்படுத்திங்க என்ன பண்ணாத, இங்கே வர நீ என்னை வரையறதுக்கு வந்துக்கிறீங்க. வாழ்க்கை யாருது? நான் தேவைப்பட்டா டான்ஸ் ஆடுவேன், தேவைப்பட்டா பாட்டு பாடுவேன், தேவைப்பட்டா அழுவேன், தேவைப்பட்டா சிரிப்பேன், தேவைப்பட்டா பேசுவேன். பேசக்கூடாதா? உனக்கு தேவைப்படாதெல்லாம் விட்டுரு, வானம் எடுக்காதன்றேன் நான். உனக்கு தேவைப்படாதெல்லாம் என்ன பண்ணாத, எடுத்துக்காத. உனக்கு தேவைப்படுதா இல்லையான்னு பாரு. இந்த வார்த்தையெல்லாம் வானம் விட்டுரு, அதையே எடுத்துக்கிறேன். அதெல்லாம் எடுத்துக்கணும், எடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சால் தான் இங்கே வரணும். அது கூட தெரியாத பேசிக் நாலேஜ் இல்லாத வந்து நீ என்ன பண்ண போறீங்க? ஒரு அடிப்படை அறிவே இல்லாத உனக்கு எதுக்குள்ள ஆன்மீகம்? என்னுடைய கேள்வியா தான். அடுத்தவன் வரையறுக்கிறது ஆன்மீகமா? கடவுள் வரையறுக்க தந்தா ஒரே மாதிரி செஞ்சிருக்கலாம்ல.
எல்லாரும் 5.2, எல்லாருக்கும் இப்படி தான். எல்லாருக்கும் கண்ணு காமன், எல்லாருக்கும் மூக்கு காமன், எல்லாருக்கும் காது காமன், எல்லாருக்கும் பல்லோட எண்ணிக்கை காமன். ஆனால் அமைப்பு மட்டும் மாற்றி வச்சுக்கிறான். என்ன மாதிரி ஆளியா? எவனாலும் எண்ணி பாரு 32 பல்லு. ஆனால் ஆளாளுக்கு வேறு மாதிரி இருக்குது. ஒருத்தருக்கு தூக்கி நிற்குது, ஒருத்தருக்கு இறக்கி நிற்குது, ஒருத்தருக்கு உள்ளே போயிட்டு இருக்குது, ஒருத்தருக்கு வெளியே வந்துட்டுக்குது, ஒருத்தருக்கு புட்ட பல்லாயிட்டு இருக்குது. என்ன நேர்த்தி? இப்போ உன்னை வந்து நோனோ பல்ல ஓச்சி ஒழுங்காக கட்டிக்கோ, அப்போ தான் சிரிக்கணும். அப்படி யாருன்னா சொல்லுவாங்களா? பாரு, எதெல்லாம் உன்னை மாற்ற முடியும்னு பார்த்தான், அதுங்களெல்லாம் கை வச்சிட்டான். பாரு, உன்னுடைய தேவை பசியை அடக்கணும், ஆசை சாப்பிட்றது, எதை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது. பசி அடக்கிறதுக்குன்னா போதும். பாலைவனத்தில் விட்டானுங்க உன்னை, செத்து போன கழுகு, என்ன பண்ணுவ? ஏன் மூத்தத்தை குடிப்ப? என்ன பண்ணுவ? மூத்தது அப்போ தெரியும் உனக்கு. அடடா, நீ தேர்ந்தெடுத்த உணவு சாப்பிட்றேன்னா எவ்வளோ திமிரு உனக்கு. உனக்கு வசதியாக இருக்குது, சாப்பிட்டுக்கியா, தப்பு இல்லை. அது ஏன் எனக்கு சொல்கிற? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்டுக்கிறேன். உங்களுக்கு தான் ஏன் பேசிக்கிறேன் நான்? யாருக்கு பேசிக்கிறேன்? எனக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன ஆகுது? எனக்குன்னு என்ன பேசணும்னு என்ன இருக்குதா என்ன? சத்தியமாக எனக்கு கிடையவே கிடையாது. உங்களுக்கு தான் பேசுகிறேன். ஐயோ, இந்த மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்களே, யாருக்குன்னா ஒரு உண்மை போய் சேர்ந்துடாது. எவனா சந்தோஷமாக இருந்துட மாட்டானா, கொண்டாட மாட்டானா, ஆனந்தமாக இருக்க மாட்டானா, மகிழ்ச்சியாக இருக்க மாட்டானா? எப்போ பார்த்தாலும் சூழ்ச்சியும் வஞ்சகமும் பண்ணி தின்னுக்கிறானே, இல்லை முழுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஒரே குழப்பத்திலே இருக்கிறானே. ஏன் குழப்பம்? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் குழம்பிக்கிற? என்ன குழப்பம் இருக்குது இந்த பூமியில்? வந்தால் செத்துருவேன். என்ன குழப்பம்? இதில் குழம்புறதுக்கு என்ன இருக்குது? தெளிவாக சொல்லி யோசிச்சு பாரு. குழப்பம் அடைகிறதுக்கு காரணம் என்ன? நீ ஏன் குழம்பிட்ட? வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணலன்னு குற்றம் உருவாயிடுச்சு, வேலைக்கிழமை கறி போட்டாங்களேன்னு நினைக்கிறேன். ஏன் அந்த ஆள் வந்தார், இருந்தார், போட்டார். உனக்குன்னா வரவெல்லாம் உனக்கு சொல்லிட்டு போயிட்டுக்கிறான். எல்லாத்தையும் மனப்படம் பண்ணினா குழப்பம். மண்டை ஃபுல்லாக எல்லாரும் மனப்படம் பண்ணுறது. உலகத்தில் வந்து போன ஞானிங்க பேரெல்லாம் வச்சுக்கோ, எல்லாம் சொல்லி லிஸ்ட்டு போடு. வாழ முடியும் உன்னால்? சொல்லு. ஒருத்தர் சொல்லுவான் கிழக்கு பக்கம் சாப்பிடாதேன்னுவான், ஒருத்தர் சொல்லுவான் கிழக்கு பக்கம் சாப்பிடாது, ஒருத்தர் வடக்கு பக்கம் படுக்காதேன்னுவான், ஒருத்தர் சொல்லுவான் அக்னி மூலையில் தான் கிச்சன் இருக்கணும்னுவான். அவ்வளோ ஆக்கும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. நீ இப்போ யோசிச்சு பாரு, எல்லாத்தையும் லிஸ்ட்டெலாம் போச்சுன்னா அம்மா உனக்கு பைத்தியம் முடிச்சிடும். ஏன்னா எப்படி வாழ்றதுனே தெரியாது. பைத்தியம் முடிச்சுன்னா நீ தெளிவாக வாழ்ந்துடுவேன். ஏன்னா உன்னை யாரும் கட்டுப்படுத்த மாட்டாங்க. அந்த பைத்தியம் தான் இந்த பைத்தியம். எனக்கு எல்லாம் பச்சு பைத்தியம் முடிச்சிச்சு. நோ 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 இவனுக்கு எப்படின்னா பேசிட்டு போட்டோம். கடவுள் ஒன்று சார். சிங்கம் ஆம்பளை என்ன பண்ணான்? அவனை திருப்தி பத்திரம் என்ன வாக்கிய? காதலடி நீ எனக்கு, காந்தமடி நான் உனக்கு. யார் எழுதி வச்சுக்கிறான்? ஒரு மனுஷன் எழுதி வச்சுட்டு போய்க்கிறான். வார்த்தை தவறி விட்டாய் அடி கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி, பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போலவே உச்சம். நீ அசிங்கமா பார்த்த யார் தப்பு? பாரு, அசிங்கமா பார்த்துக்க, அதுவும் இஷ்டம். என்ன பண்ணலாம்? கடவுள் எப்படியா கும்பிடலாம்? ஏன் இஷ்டம்? நீ எப்படி கும்பிடணும்? உன் இஷ்டம். நான் என்ன சொல்றேன்? கடவுளை தான் சொல்றேன். எப்படி கும்பிடணும் நான் சொல்ல முடியும்? அது யார் இஷ்டம்? நன்றி சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஸ்பீக் யுவர் ஓன் லாங்குவேஜ். பசி ஆத்திக்கணும். என்ன சாப்பிடணும்? கிடைக்கிறத சாப்பிட்டு போயா. எனக்கு அவனுக்கு வேலை பிரிட்ஜில் வேலை செஞ்சுக்கிறேன். சாயந்தரம் எனக்கு 50 ரூபாய் தருவாங்க. தள்ளு வண்டியில் மாட்டு வண்டி பிரியாணி விற்றுக்கிறான். என்ன சாப்பிட்ணும்? அவன் சுகி சிவம் வாட்சி பேச்சு கேட்பான். கிரீன் பீஸ் நத்துவாங்க. அவன் போய் வேர்ல்டு மாநாடு சைவர்கள்லாம் சேர்ந்து வேர்ல்டு மாநாடுலாம் அவன் கேட்டு நிற்பான். அவனை இவனுக்கு யோசிப்பானுங்க. இவனை அவனுக்கு யோசிப்பான்லையா? நான் யாரு? நான் யாரை யோசிக்கிறேன்? கீழே அவனையும் யோசிக்கிறேன்யா, அந்த கர்மத்தையும் யோசிக்கிறேன். இந்த நாய் இப்படி பேசிக்குது, உண்மை தெரிஞ்சிக்காம பேசிக்குது, கடவுள் ஒன்று தானே, தேவையில்லாத மனுஷங்கள் எல்லாம் குழப்பத்தில் தள்ளுது, எல்லாரையும் குற்றவாளியாக ஆக்குது, நிம்மதி இல்லாமல் ஆக்கிது, குழப்பத்தில் இந்த குழந்தைங்களெல்லாம் தள்ளுது. இந்த புறம்போக்கு என்னத்தான் பண்ணி புரிய வைக்கிறது? கேட்க மாட்டேன்றானுங்களே. நீ என்ன அவனுக்கு புரிய வைக்கலாம்ல? அவனாண்ட போறேன், நீ என்ன சொல்லலாம்ல?
என்ன பேசுகிறேன் நான்? உனக்கு புரியாத பாஷையில் பேசுங்கிறேன். உனக்கு புரியவே இல்லையா நான் பேசுறது? தேவை எப்படியா சந்திக்கணும்? சொல்லித்தர வேண்டியதில்லை, தெரிஞ்சிச்சிருவேன். தாகம் அதிகமாயிடுச்சு, சேரு துணியை போடுவேன், எத்து புழிவேன். பசி அதிகமாயிடுச்சியா, கழுக்கு கல் தூக்கி போட்டு முட்டை வச்சிருச்சு. பசி அதிகமானவன் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறான். தேவையின் மிகுதியால் தான் இது அத்தனையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. குளிர்து, சொட்டர் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறான். ஆடை வெட்டினா, கறியை சாப்பிட்டா, தோலை போத்திக்கினா, குளிர் அடங்குச்சு. நல்லா இருக்குதுன்னு கம்பெனி எங்கேருந்து வந்துக்குது? சைவம் அசைவம் பார்த்தா நடக்குமா? நடக்குமாயா? அப்புறம் முள்ளு காலை குத்துச்சு, போன செருப்பு எதை? ஆடு 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 பாழ போயிடும். ஆடு மேல கருணை அந்த செருப்பு போட்டு நடக்க முடியுமாயா? நடக்க முடியுமா? தேவையுள்ள மனிதர்கள் தான் இங்க என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? உங்களுக்கு அத்தனை கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிச்சு கொடுத்து வச்சுக்கிறாங்க. தேவையுள்ள மனிதர்கள் தானே செஞ்சு வச்சுக்கிறாங்க. எனக்கு தேவை என்ன? எல்லாரும் சந்தோஷமா இருக்குது. இவர் எப்படிதான் பேசுவாரு? சோகமா அப்படி உட்காந்து, வாங்க குழந்தைகள் வருங்க, நன்றாக இருக்கிறீர்களா? இஸ்கி இஸ்குன்னு கேக்குதா? புறம்போக்கு கூப்பிட்டு சொல்லி கொடுத்தா இது நடக்கணும் அது நடக்கணும். மணி ஓசை உடையார். ஏன்டா என்னடா என்ன ஆச்சு உனக்கு? டேய் நல்லா தானே வந்தீங்க. நம்ம ஏன்னா ஆன்மீக டேஸ்ட் கற்றுக்கிட்டோம். எனக்கு நாதம் கேட்டுச்சு, உடனே ஃபர்ஸ்ட் போறது, அது கிளாஸ் நடத்துறது. இதெல்லாம் நினைச்சு நமக்கு எப்படி இருக்கும்? முதல்ல வர நானும் ஆயிட்டேன், என்னண்ட வந்துருங்க. பார்த்துக்கிறீங்களா? முள்ள மாதிரி முடிச்ச வைக்கலும் என்ன ஆயிடுறான்? உண்மையாவே அனுபவிச்சு பார்க்கலான்றேன். நீ என்ன ஆகுற? போலி ஆயிடுற. போலிக்கிட்ட போக பார்க்குறீ, நீ பேர் பெற்ற போலி உருவாகிறான். போலி அப்போ அவன் தேவை என்ன? பணம் சம்பாதித்து. உன் தேவை என்ன? உன்னை நீ கிளியர் ஆயிடுச்சேன்னா கடவுள் உண்மையிலே தெரிஞ்சவன் யாருன்னு போய் கண்டுபிடிப்பேன். அதர்வைஸ் என்ன ஆகிடுவேன்? தாண்டி தாண்டி வந்துருப்பா, அது வேற விஷயம். அவன் பிரச்சனை தாண்டி அதுவே சந்தோஷம்ன்ற. நான் இல்லாம அங்கேயே சிக்கின்னு இருந்தேன்னா, யாருன்னா சிக்கின்னு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ போட்டு காமிச்சேன்னா சுருக்கணும் வந்துடுவான். சொன்ன கேட்டு போயிட்டு இருப்பான், அங்கேயே இருக்கட்டும்ன்ற. நான் ஏன் சொன்னது வந்து என்ன ஆகுதாயா? தேவைக்கு சோறு போட்டுப்பாரு, நல்லா சாப்பிடுவான். ஆசை கொத்துப்பாரு, ஆராய்ச்சி பண்ணுவான். பசி வந்துடின் கடவுள் மேல உனக்கு பசி வரணையா? ஏதோ ஒன்று நம்மளை படைச்சிருக்கோம், ஏதோ ஒன்று நம்மளை நிர்வகிக்குது, ஏதோ ஒன்று நம்மளை ஆட்டி படைக்குது, ஏதோ ஒன்றுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியவங்களா இருக்கிறோம், ஏதோ ஒன்று நம்ம தேட வேண்டியவங்களா இருந்தாக்கா என்ன பேசினா உனக்கு என்னடா இல்லை? உன்ன தேவை காலில் ஊர்த்துனா காலை நக்க கூட செய்யலாம், கழுத்து அறுத்துன்னு செத்துடலாம் கடவுள் தெரிஞ்சிங்கன்னா. என்ன எப்படி சாவதானே போனோம் ஒரு நாளைக்கு? கடவுள் தெரிஞ்சுன்னு செத்துறேன். வார்த்தைக்கு நிற்கிற மாங்க நான் என்ன சொல்றேன்? எதை நான் சாப்பிட்டுக்கின்றேன், இதை விட உனக்கு சுதந்திரம் எங்க கொடுத்தா? கடவுள் தெரிஞ்ச ஒரு மனுஷனுக்கு தான் இதெல்லாம் தெரியும். கடவுள் தேடுற மனுஷனுக்கு தான் இதெல்லாம் புரியும். தேடல என்ன ஆகாது உனக்கு? புரியாது. ஜாதியில, மதத்துல, மொழியில, இனத்துல, நாட்டுல இதெல்லாம் சிக்கின என்ன ஆயிடுவேன்? ரெண்டு பேருக்கும் ரத்தம் ஒரே மாதிரி ஓடுது, பைத்தியத்துக்கும் ஞானிக்கும் பித்தனை அடி. இப்ப சொல்லு, நீ என்ன பைத்தியமா இல்லையா? நானே என் நடவுடை மாநிலம் உஷாராக கவனி, பைத்தியம் மாதிரியே இருக்கும். நீ கண்டுபிடிச்சிரு. அவங்க கொடுப்பாங்க, எடுத்து சாப்பிடுவேன். இவங்க கொடுப்பாங்க, எடுத்து சாப்பிடுவேன். சார் டாக்டர் நீ ரொம்ப சந்தோஷங்க, என்ன சரக்கு இவ்வளவு சந்தோஷமா வாங்குறான், என்ன செய்ய? உன் பிரச்சனை என்ன? கொட்டா ஒன்னா ஒரு குல்லா வாங்கி கொடு, போட்டுக்கிட்டா கிண்டா கேளு. அன்பா வாங்கி கொடுக்கணும், கிண்டலா வாங்கி கொடுக்கக்கூடாது. இந்த குல்லா இவருக்கு அழகா இருக்கும், நேர்த்தியா இருக்கும். நான் மலேசியன் ட்ரெஸ் போட்டு போட்டு எடுத்துக்கிறேன், பார்த்து நீங்க சத்சங்க நடத்திக்கிறேன், பார்த்துக்கிறியா? நீ பாரு, சட்டை கைட்டி போட்டு நான் இது பேசிக்கிறேன், பார்த்துக்கிறியா? பாரு, பட்டை வச்சுன்னு பேசிக்கிறேன், பார்த்துக்கிறியா? நீ பாரு,
ஒருத்தர் வராரு, சர்ச்சிலேருந்து விடுதலை பெற்று வந்துட்டாரு. போதுமானதாச்சு, இந்தாங்க நீங்கள் தான் பாதிரியார், கரெக்டு. ஒரு வெள்ளை அங்கி புத்து ஒரு இது போட்டான்னா போட்டுன்னு பேசுவேன்னா இப்போ குள்ளமான பாதிரியார், அவள் தான். என் தேவை என்ன? என் தேவை என்னையா? உன்னை சந்தோஷப்படுத்துறது. உன் தேவை என்ன? உன்னை சந்தோஷப்படுத்துறது. உனக்கு அப்படி ஒன்றே தெரியலையே. நீ எப்பனா சந்தோஷமாக டான்ஸ் ஆடினியா? எப்பனா சந்தோஷமாக பாட்டு பாடினியா? எப்பனா மனம் திறந்து பாடினியாயா? உதிர்னியா உன் கைகளை? எப்போ பார்த்தாலும் கூச்சம் நிமிர்ந்து நந்தியாயா? சிரிச்சியாயா மனசு விட்டு? கேளியா உன்னை போய் உன் கண்ணாடி போய் நின்னா நீ அழுவ. உன் தேவை என்ன நீ சந்திச்சியா? நீ என்ன பண்ணவே இல்லை. உனக்கு என்ன தேவைன்னு கூட தெரியாமையே வாழ்ந்துட்டு செத்தும் போயிட்டியா? என்ன தேவை உனக்கு? உண்மை தெரியுமா? நல்லா பசிக்கு சாப்பாடு, நல்லா பசிக்கு சாப்பாடு, ஆமாம் ருசிக்கு சாப்பாடு. வெறும் பசிக்கு மட்டும் கிடையாது, ருசிக்கும் சாப்பாடு. அழகான காட்சிகள், இனிமையான சத்தம், இனிமையான சத்தம், அழகான பாசமான தொடுதல் தான் தேவைப்படுது. பொம்பளை ஆம்பளை கிட்ட போகிற, ஆம்பளை பொம்பளை கிட்ட போகிறேன்னா அசிங்கத்துக்காக மட்டும் கிடையாதுயா. வெறும் ஆம்பளை ஒன்று பொம்பளை போகிறதில்ல, பொம்பளை ஒன்று ஆம்பளை போகிறதில்ல. சத்தியம் அது. அன்பு வேணும்னு போகிறா. நீ நினச்சினுக்கிற அசிங்கமா? எனக்கு கேடு கட்டக்கு இருக்க உனக்கு அது மட்டும்தான் தெரியுது. பாசமா பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, கண்டுக்கவே மாட்டேன்றான் கணவன். அட்லீஸ்ட் விசாரிக்க கூட மாட்டேன்றான் சாப்பிட்டே இல்லையான்னு. அவ குளிச்சுட்டு என்ன மாதிரி போற, இருந்தாலும் சீரியஸா பேப்பர் வச்சுக்கிறான். சனியா பாப்பானு துணி வர ஒதுட்டு முடிய வர அப்படி சிலிப்பிட்டு போனா நான்சென்ஸ் பேப்பர் வச்சுக்குது. நரேந்திர மோடி எங்க வராருன்ட்டு அவர் இப்பதான் வந்துங்கிறாரு. என்ன பண்ண போற நீ? இப்ப பக்கத்துல பொண்ணாடிக்கிறாடா கழுத. யார் சொல்லி தரது? யாரியா? பார்த்து வச்சுக்கோ. தேவைகளை நீ சந்திக்காம இருக்கிற. ஆன்மீகம்னா ஒரு மனிதன் தேவையை திருப்தி பெற்றுக்கணும். ஆன்மீகவாதினா யார்? அவன் தேவைகள்லாம் தீர்த்து போனவன். தேவையெல்லாம் தீர்ந்து போயிடுச்சுன்னா நீ புனிதமானவன். உன் தேவையெல்லாம் தீர்ந்து போயிட்டேன் யாரு? புனிதமானவன். எந்த பொம்பளையும் உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டா, எந்த பணமும் ஒன்று ஒன்றும் பண்ணாது. வச்சுக்கலாம், ஒன்றும் பண்ணாது. அதுக்குன்னு வச்சுக்கூடாதெல்லாம் கிடையாது. எந்த நகையும் ஒரு மேட்ரு கிடையாது. விசிறி அடிக்க முடியும். விசிறி நாராயண குருக்கு அதோட முச்சிக்கலாம். அந்த சாமியார் அப்படித்தான் விசேஷமானவர். கோமனெல்லாம் கட்ட மாட்டார், அவுத்து போட்டு திஞ்சுன்னு இருந்தார். சட்டி மட்டும் வச்சுன்னு இருப்பார். என்ன வச்சுன்னு இருப்பார்? சட்டி. இளம்பிராயத்தில் சின்ன பிள்ளை ஒன்று அவரை கூட வளர்ந்துருந்தது. அவர் கொஞ்சம் பாசமாக பார்த்துருந்தார். அந்த பிள்ளை திருமணம் ஆகிட்டு மகாராணி ஆயிடுச்சு ஒரு நாட்டுக்கு. அப்போல்லாம் சாமியார் ஒரே இடத்துல தங்கக்கூடாது, சுற்றின்னு இருக்கணும், ஊர் சுற்றிக்கணும். அந்த மாதிரி அந்த ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு ஒரு காய்ச்சி போயினுக்கிறாரு. இந்த பிள்ளை கூப்பிட்டு சோறுலாம் போட்டு இருந்தாலும் எப்படி உண்மையிலே துறவி தானே இல்லையா? சட்டி தங்கத்தில் செஞ்சு ஆபரணங்கள்லாம் கல் முத்துங்கள்லாம் பவெல்லாம் வச்சு சட்டி குத்துது. அவருக்கு சட்டி வேணும் சோறு சாப்பிட்றதுக்கு. தட்ஸ் ஆல். அது மண்ணாக இருந்தானே தங்கமாக இருந்தானே அவருக்கு நான் வந்து வாங்கிக்கினாரு. பெஜாராயிட்டா இந்த பொம்பளை. என்னடா இருந்தாலும் என்ன பண்ணுறது? இப்போ கொடுத்த எப்படி திரும்ப கொடுத்தா? உங்ககிட்ட எனக்கு பரிசு வேணும், அந்த சட்டி எனக்கு கொடுத்துருங்க. உள்ள பாசமாக்குதுன்னு கொடுத்து விட்டாரு. அது என்ன பண்ணிச்சு? தங்கத்தில் ஆன சட்டியை கொடுத்துருது. தங்கமாக இருந்தானா பானையாக இருந்தானா அவனுக்கு நான் இருந்தது கூடுக்குறாங்க போட்டுக்கு முத்து போட்டு இதே சைஸு செஞ்சால் தானே பண்ணி தருப்பேன். இது 32 வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? போட்டுக்க மாட்டேன். மாற்றிக்கிறதில்ல, போட்டுக்க மாட்டேன். மனசு நோவுன்னா சொல்ல மாட்டேன். மனசு நோவாதுன்னா சொல்லுவேன் சைஸ் கம்மியாகிட்டுக்குதுங்கன்ட்டு. அவங்க எதுவுமே கண்டுக்கவே இல்லை, நானும் எதுவும் கண்டுக்க மாட்டேன். அவ்வளோதான். வாங்கிக்கினாரு. சாமியார் போனார். திருடம் பார்த்துட்டான், பின்னாடியே வந்துங்கிறான். இவர் பாழஞ்சு பங்களாவுக்கு போனார். பத்தார், தூக்கி விசில் வச்சிட்டாரு. அவன் டென்ஷன் ஆகிட்டான். என்னடா அவன் தங்கத்தை சாதாரணமாக தூக்கி எப்படியும் தூங்கும்போது ஸ்லீப்பிங்கில் என்ன பண்ணுவேன்? பூச்சி இழுப்பேன், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு சட்டி மேலே உனக்கு கவலை, எனக்கு தூக்கத்து மேலே கவலை. சட்டி போனால் போச்சு, இன்னும் வட்டி வாங்கிக்கலாம். தூக்கம் போனா சட்டி போடுற அளவுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டான் அவன். இந்த சட்டியை போடுற அளவுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது? ஞானங்குது, கடவுள் இருக்குது, உண்மை இருக்குது. எனக்கு புரிஞ்சிச்சு, வித்தியாசமான பைத்தியம் ஆயிட்டேன். ஓ அப்போ எனக்கு உண்டா? உனக்கும் தாண்டா உண்டு. அவனா சொன்னா உனக்கும் தான். திருநாரு, முல்லை மாறியாரு, முடிச்சு வைக்காரு, கொலைகாரனாரு, பாவியாரு, கடவுள் உனக்கு இருக்குது. நீ மனுஷனாகிற பத்தியா? அதுதான் உனக்கு சந்தர்ப்பம். எவனா சொல்லுவானா? சொல்லுவானயா? போகும்போதே 1008 ரூல்ஸ் உனக்கு. 3 துண்டை போட்டுக்க, சட்டை போடாத. என்னடா மூச்சு விடுறது சொல்லி தராங்களாமா. இதுக்கு 16 சட்டம். என்ன? அதுக்கு ஒரு புக்கு.
அதில் வர அங்கங்கே புள்ளி வச்சுட்டுக்குது. நாங்கள் உங்கள் நெத்தியில் புள்ளி வைப்போம். நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்கள் நெத்தியில் புள்ளி வைப்போம். வந்தேன்னா 40 நாள் தான், தொடலாம் மாட்டோம். தோணும் காலை தூக்கி மேலே வைக்கிறது, கையை தூக்கி மேலே வைக்கிறது, இந்த கதையே கிடையாது. நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் செஞ்சால் உங்கள் நெத்தியில் புள்ளி வச்சுட்டு இருக்கோம். இல்லைன்னு சொல்ல பார்க்கலாம். வந்தவங்கள கேட்டுக்கோ, போய் 3வது கண் விழிப்பு எல்லாருக்கும் சொந்தம், எல்லாருக்கும் சொந்தம். இங்கே வந்தா ஆன்மீகத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. கடவுளை தேவைன்னா உன்னை பார்த்து நீயே கேட்டு உனக்கு என்னன்னு தேவையை பார்த்து அதை சந்திக்கணும். அதான் உன்னுடைய தேவை. மற்றதெல்லாம் என்ன தான், போலி தான், மயக்கம்தான். உன்னை ஆசையிலேயே நிரப்பிட்டான். தேவைன்னான்னு உன்னை சந்திக்கூடாமல் பண்ணிட்டான். நீ ஆசைப்பட்டே சாவணும்னு முடிவு பண்ணிட்டான். தயவு செய்து ஆசைப்படுறத நிறுத்து. தேவை என்னான்னு கேளு. ஒரு கால் உனக்கு கார் தேவையாக இருக்கலாம், ஒரு கால் உனக்கு கோட்டு தேவையாக இருக்கலாம், ஒரு கால் உனக்கு தங்க ஆபரணம் தேவையாக இருக்கலாம், ஒரு கால் உனக்கு பங்களா தேவையாக இருக்கலாம். இதெல்லாம் தப்பு கிடையாது, இதெல்லாம் அடைய முடியும். தேவைன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுருவேன், அடைஞ்சே தீருவேன். ஏன் 1000 வழி இருக்குது அடையறதுக்கு. வழி என்ன பண்ணலாம், அடையறதுக்கான வழியை தனியாக பிரிச்சிடலாம். என்ன பண்ணிடலாம், இன்னொரு வாரம் பேசலாம். என்னன்ட்டு தேவையை அடைவது எப்படி. முதல்ல தேவைன்னா நான் புரிஞ்சுக்கோ. எப்போ முதல்ல உன் கடலில் போய் பார்த்துட்டு உனக்கு என்ன தேவைன்னு பார்த்து ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு அதை அடையத்து எப்படி நான் சொல்லித்தரேன் அப்புறமா.